ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத பாடங்களை ரெகுலராக கேட்டு பயனடைந்து வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் விசுவாசிகள் வேதத்தை நன்கு கற்றறியவும் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நோக்கத்திற்காக இந்த செய்திகள் ஆயத்தப்பட்டு இந்த செய்திகளை நான் தயாரித்து உங்களுக்கு வழங்கி வருகிறேன். எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, எகிப்தின் நிந்தனை என்றால் என்ன, கில்கால் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? எகிப்தின் நிந்தனை என்கிற வார்த்தை வேதத்தில் ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் இதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது யெகோவா யோசுவாவிடம், உங்களுக்கு இருந்த எகிப்தின் நிந்தையை இன்றே நீக்கிவிட்டேன் என்றார். எனவே அந்த இடம் இன்று வரை கில்கால் என அழைக்கப்படுகிறது. இந்த காணொளியில் எகிப்தின் நிந்தனை என்றால் என்ன, அதற்கான காரணம் என்ன, இன்றைக்கு அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற காரியங்களை தியானிக்கலாம். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். மோசே தன் ஜனங்களை 400 ஆண்டுகால எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கடவுள் வாக்குறுதி கொடுத்த கானானுக்கு நேராக அழைத்து வந்தார். கானானுக்கு நெருங்கி வருகிற அந்த காலகட்டத்தில் காதேஸ் பர்னேயா என்கிற கானான் எல்லை பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த பகுதிக்கும் கானானுக்கும் உள்ள தூரம் வெறும் 120 கிலோமீட்டர் உள்ளாகத்தான் இருக்கும். இன்னும் 10-12 நாட்களில் கானானை அடைந்து விடலாம். அப்பொழுது ஜனங்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க கடவுள் 12 நபர்களை அனுப்பினார். அந்த 12 நபர்களில் 10 நபர்கள் ஒரு தவறான பயமுறுத்தலான அறிக்கையை மக்கள் மத்தியில் பரப்பினார்கள். அந்த தேசத்தில் வசிக்கின்ற மக்கள் ராட்சதர்கள், அவர்களை நாம் மேற்கொள்வது கடினம் என்று சொல்லி மக்களை பயமுறுத்தினார்கள். இதனால் யூத ஜனங்கள் பயந்து கானானுக்கு செல்ல மறுத்து கலகம் பண்ணினார்கள். கானானை அடைய வேண்டிய அந்த இறுதி காலகட்டத்தில் வேவு பார்க்க அனுப்பப்பட்ட 12 பேரில் 10 பேர்கள் சொன்ன தவறான அவிசுவாசமான வார்த்தைகளை நம்பி கானானுக்கு போக மறுத்ததால் தேவன் அவர்களை 38 ஆண்டுகள் அலைக்கழித்து கலகம் செய்த அத்தனை இஸ்ரேல் ஜனங்களையும் வனாந்தரத்தில் மடியச் செய்தார். இதை பற்றிய முழு விவரத்தை எண்ணாகமம் புத்தகம் 14வது அதிகாரத்தில் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளை நோயினால் வாதித்து அழிப்பேன், உன்னையோ அவர்களை பார்க்கிலும் பெரியதும் வல்லமையுள்ளதுமான ஒரு நாடாக்குவேன் என்று மோசேயை நோக்கி சொன்னார். எண்ணாகமம் 14:12. நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். இப்பொழுது மோசே இறைவனிடம் மன்றாடினார். அப்படி கடவுள் செய்வார் என்றால் தாம் அழைத்துச் சென்ற மக்களுக்கு கானானுக்கு கொண்டு செல்லாமல் கடவுள் வனாந்தரத்தில் அழித்து விட்டார் என்று எகிப்தியர்கள் சொல்வார்களே என்று சொல்லி கடவுளின் அந்த உயர்வை நிராகரித்தான். தேவன் மோசேயின் மன்றாட்டை கேட்டு தன் எண்ணத்தை மாற்றினார். ஆனால் அதே வேளையில் கலகம் செய்த அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் மரிக்கும் வரை கானானுக்கு செல்ல விடாமல் அவர்களை வனாந்தரத்தில் கடவுள் நடத்தினார். எகிப்திலிருந்து புறப்பட்ட லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களில் யோசுவா, காலேபு ஆகிய இருவர் மட்டும் கானானுக்கு செல்ல கர்த்தர் அனுமதித்தார். அப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைத்து இஸ்ரேல் ஜனங்களும் மரித்த பிறகு யோசுவாவின் தலைமையில் மரித்து போன ஜனங்களின் சந்ததியார் கடந்து வந்த முதலிடம்தான் இந்த கீழ்கால். இந்த இடத்தை வந்த பிறகுதான் எகிப்து நிந்தனையை உங்களை விட்டு நீக்கிவிட்டேன் என்று சொல்கிறார். அப்படியென்றால் எகிப்து நிந்தனை என்றால் என்ன? இதன் அர்த்தத்தை 3 வகையில் புரிந்து கொள்ளலாம். 1, அடிமைத்தனத்தின் அவமானம் நீங்கியது. இஸ்ரவேலர் எகிப்தில் சுமார் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தனர். அந்த அடிமைத்தனம் அவர்களுக்கு ஒரு அவமானமாக இருந்தது. தேவன் அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சுதந்திரமாக தங்கி வாழ ஒரு நாட்டை கொடுத்தார். நாடு இல்லாத அடிமைகள், நாடோடிகள் என்கிற அந்த நிந்தை நீக்கப்பட்டது. 2, 38 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் சுற்றித் திரிந்த காலத்தில் பிறந்த யூதர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. அந்த புதிய தலைமுறையினர் விருத்த சேதனம் செய்யப்படாத நிலையில் கடவுளுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக கருதப்படாமல் அந்த வனாந்தரத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம்தான். எனவே அவர்கள் யோர்தானை கடந்து வந்ததும் தேவன் இட்ட முதல் கட்டளை, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்பதுதான். யோசுவா 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார்.
அதன்படி ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகு மட்டும் தங்களிடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். யோசுவா 5:8. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகு மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். இதற்கு பிறகுதான் கடவுள் எகிப்து நிந்தனை நீங்கிவிட்டது என்று சொல்கிறார். எனவே விருத்த சேதனம் பண்ணப்படாமல் வனாந்தரத்தில் வாழ்ந்த சூழ்நிலை நீங்கிவிட்டது. இதைத்தான் எகிப்தின் நிந்தனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு கருத்து. மூன்றாவதாக நான் சொல்லுகிற இந்த கருத்து மிக முக்கியமானது. இந்த இடத்தில் எகிப்தின் நிந்தை என்று ஆண்டவர் எதை பற்றி சொல்கிறார் என்றால், காதேஸ் பர்னேயா என்கிற இடத்தில் இறுதி காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக பெரிய கலகம் செய்து கானானை நோக்கி செல்வதற்கு மறுத்த அந்த காரியத்தை நினைவூட்டுகிறார். அதே வேளையில் இப்பொழுது யோர்தானை கடந்து சென்றவர்கள் யார் என்றால் புதிய தலைமுறை யூதர்கள். எகிப்தை விட்டு கடந்து வந்த அந்த பழைய தலைமுறை யூத மக்கள் கானானில் வாழும் அந்த ராட்சதகர்களால் தாங்களும் பிள்ளைகளும் மடிந்து போய்விடுவார்கள் என்று பயந்து கானானுக்கு செல்ல மறுத்தார்கள். அப்படி மடிந்து போய்விடுவார்கள் என்று பயந்த அந்த புதிய தலைமுறையினர் யோர்தானை கடந்து கானானை கால் மிதிக்க கடவுள் வழி நடத்தினார். இஸ்ரவேலின் புதிய தலைமுறையினர் கானானை அடைந்தனர். கடவுள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த கானானுக்கு அழைத்துச் செல்லவில்லை என்கிற அந்த எகிப்திய மக்களின் இந்த எண்ணத்தை கடவுள் நீக்கிவிட்டார். அந்த நிகழ்வைத்தான் எகிப்தின் நிந்தையை நீக்கிவிட்டேன் என்று கடவுள் சொன்னார் என்று எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த இடம் இன்று வரை கீழ்கால் என அழைக்கப்படுகிறது. கீழ்கால் என்ற சொல்லின் அர்த்தம் உருட்டி அகற்றுதல் என்று பொருள்படும். கானானுக்குள் அழைத்து செல்லப்பட்ட யூதர்கள் விருத்த சேதனம் செய்த பிறகு நடந்த காரியங்கள் என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசித்தார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு புதிய சந்ததி விருத்த சேதனம் செய்து கடவுளின் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாறினார்கள். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா நிறுத்தப்பட்டது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்குள் அந்த சந்ததி கடந்து சென்றது. இதன் மூலம் கடவுள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு உணர்த்தும் பாடங்கள். அவமானம், நிந்தனைகள் நீக்கப்படுகிறது. கடவுளை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கை பெறும்பொழுது கடந்த கால பாவ வாழ்க்கையின் களங்கம் நீக்கப்படுகிறது. பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்த அவமானம் நீக்கப்படுகிறது. சாத்தானின் பரிகாசம் அகன்று போகிறது. விருத்த சேதனம் மூலம் யூத ஜனங்கள் மறுபடியும் தேவனோடு உடன்படிக்கையின் ஜனங்களாக மாறியதைப் போல நாமும் திருமுழுக்கு மூலம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். 3. யூத ஜனங்கள் பஸ்கா கொண்டாடியதைப் போல நாமும் அவரை நினைவு கூர்ந்து கடவுளுடைய பந்தியை அனுசரிக்கிறோம். 4. யூதர்களுக்கு வானத்திலிருந்து வந்த மன்னா நிறுத்தப்பட்டது. அதுபோல நமக்கும் உலக நன்மைகளை விட மேன்மையான ஆவிக்குரிய பலன்களை நமக்கு கடவுள் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கீழ்காலை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். கீழ்கால் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவிக்குரிய ஒரு என்ட்ரி பாயிண்ட். இதை கடந்துதான் நாம் நமது ஆவிக்குரிய பயணத்தை தொடர வேண்டும். கீழ்காலை நான் சந்திக்காமல் நம்முடைய ஆவிக்குரிய பயணம் தொடர முடியாது. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவிடுங்கள். என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசிகள் வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அனுப்பும் அனைத்து காணிக்கைகளும் இந்த ஊழியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் காணிக்கைகள் இதுபோன்ற இன்னும் பல வேத பாடங்களை வெளியிட எனக்கு உதவியாக இருக்கும். இந்த பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல்.